ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ வந்து இங்கே கேதரிங் பேண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து பேட்ச் வரும். இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னு இங்கே பாருங்கள், இந்த கிளாத் இப்படி எடுத்துகிட்டு அந்த இந்த 2 இன்ச்சில் வந்து இந்த கட்டிங் வரணும். இப்படி போட்டுடுங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது கீழே வந்து இந்த பீஸ் வரும். சரிங்களா? வச்சுட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா இந்த கர்வ் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் தான் வருது. ஓகேங்களா? இது வரைக்கும் தான் வருது. இப்படி ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு இதுலேருந்து எக்ஸஸாக வந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்படி எடுத்துருங்க. நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 3/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும். இந்த பீஸை வந்து அந்த ஜாயிண்ட் வரும். உங்களுக்கு முக்கால்வாசி கேதரிங் பேண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வருங்க. ஓகேங்களா? இந்த 3/4 இன்ச்சு இங்கேருந்து 3/4 இன்ச்சு இங்கேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பீஸை கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? கட் பண்ணிடலாமா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் எப்படி ஜாயின் பண்ணணும். இந்த பீஸ் 2 பீஸையும் எடுத்து ஒன்று வந்து வெளியே வச்சு மடித்து இப்படி தள்ளிக்கோங்க. இன்னொரு பீஸ் வந்து இந்த சைடு இப்படி வச்சு இப்படி தள்ளிக்கோங்க. 2 பக்கமும் வந்துடும். சரிங்களா? இது வந்து ஒன்றுத்தில் வந்து 2 பக்கமும் பீஸ் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இதில் ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வருது. அது பார்த்து பண்ணுங்கள். பீஸ் ஜாயிண்ட் வரணும்னா இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.